நல்லா இருக்கு. ஆச்சு, உங்க பேரு உங்க வயசு? அதான் உங்க பேரு வயசு? 70 வயசு. அதான் இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்க பேரன் பேத்திகளுக்குலாம் நீங்க என்ன சொல்றது? எல்லாம் பேரன் பேத்திங்க, நிறைய பிள்ளை பேத்தி நல்லா படிக்கணும். முதல்ல இதே மாதிரி பற்று இருக்கணும், கோயிலுக்கு அதிகமாக போகணும், இறைவனை வேண்டிக்கணும், மென்மேலும் வளர்ந்து தொழிலுக்கு, அதாவது ஒரு தொழிலில் வளர்ச்சி அடையணும், வளர்ச்சி நல்லா. இதுதான் எங்களுடைய ஆசை. எல்லா பிள்ளைகளுக்கும் இதுதான் முதல் கடவுள் பூர்த்தி இருக்கணும். ரெண்டாவது அவங்க நல்லா படிக்கணும், அப்போதான் அந்த அளவு கிடைக்கும் அவங்களுக்கு. இதுதான் நம்ம சொல்லிக்கணும். சரி, வணக்கம் தாத்தா. வணக்கம். வணக்கம் ஆச்சு. தாத்தா உங்க பேரு வயசு? என் பேர் ராஜேந்திரன். என் வயது 73. எனது மனைவி பெயர் ஜெயமணி, வயது 71. நீங்க சின்ன வயசுல கோயிலுக்கு போறப்ப கோயில்ல என்ன பண்ணீங்க? அந்த கால சூழ்நிலையில வந்து அப்ப இருக்கிற குழந்தைகள் எப்படி இருந்தாங்க, இப்ப இருக்கிற குழந்தைகள் எப்படி இருக்காங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. நாங்கள் சின்ன வயசுல கோயிலுக்கு போகும்போது அன்றைய வழிபாடு வந்து லத்தீன் முறையில் இருந்தது. நாள் ஆக ஆக நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியில் வந்து இன்னைக்கு பூசை நடத்தி இருக்காங்க. இதுவே மாற்றம், சரியான மாற்றம். நல்ல முறையில் வந்து அடிக்கடி வாரம் ஒரு முறை பூசைக்கு போகக்கூடிய பாக்கியம் என் மனைவிக்கு அதிகமாக வந்து எனக்கு என்னை காட்டில் அவங்களுக்கு அதிகம். உங்க பேர பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கருத்து சொல்லணும், உங்க பேர பிள்ளைகளுக்கு இல்ல ஊர்ல இருக்க எல்லாருக்கும், எல்லா பேர பிள்ளைகளுக்கும் நீங்க ஒரு கருத்து, ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள். அவங்களுக்கு வந்து 3 பேர பிள்ளைகள் உண்டு. அவங்க வழியாக அவங்க நாங்களாம் கல்லூரி செல்லவில்லை. அந்த பிள்ளைகளாவது கல்லூரிக்கு போய் இன்னைக்கு கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கொடுத்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி. அவங்க வந்து இதை காட்டிலும் சீரும் சிறப்புமாக ஒரு வேலை வாய்ப்புக்கு போய் நல்லபடியாக வரணுன்றது என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசை. அவங்களுக்கு இறை பக்தியையும் வேற ஒழுக்கத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பிரார்த்திக்கிறேன். சரி, நன்றி தோழர். நன்றி. நன்றி. வணக்கம். உங்க பேர்? உங்க பேர் கேட்டா? வயசு? 79. 49 வயசு. உங்க பேரன் பேத்திகளுக்கு வந்து இப்போ ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்ன சொல்றீங்க? அதாவது பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரணும், நாட்கள் 60 இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா அந்த பிள்ளை எங்கே சொன்னோம் கேட்டுக்குது. சரிப்பா. சரி, நன்றி. வணக்கம். உங்க பேரு? என் பேர் அர்த்தமேரி. உங்களுக்கு வயசு 68. நீங்க சின்ன வயசுல கோயிலுக்குலாம் போயிருக்கீங்களா? சின்ன வயசுல தவறாம போயிருவேன். அப்போ கோயிலுக்கு போறப்பலாம் அப்ப எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? அப்பைக்கும் இப்பைக்கும் ஒரு மாற்றமும் இல்லை. எப்பயும் போல நான் ஏதோ ரெகுலரா போறதுனால எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. அப்ப இருந்து ஆண்டவர் மேல பற்றுதலா இருந்ததுனால எனக்கு ஆண்டவர் தான் எல்லாமே. இப்ப இருக்க உங்க பேரன் பேத்தியா இருக்கவங்களுக்கு எல்லாமே நீங்க என்ன சொல்ற? பேரன் பேத்தியா இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றேன்னாக்கா, இந்த செல்லு பாக்குறத விட்டுட்டு ஆண்டவர் மேல பற்றுதலியா இருக்கணும். டெய்லி பைபிள் வாசிக்கணும். வாசிச்சுட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி வாழணும். நன்றி. வணக்கம். வணக்கம். உங்க பேரு? என் பேர் கிரேஸ் மேரி. உங்க வயசு? எனக்கு 80 வயசு. சரி, நீங்க சின்ன பிள்ளை கோயிலுக்குலாம் போயிருக்கீங்க? நான் கோயிலுக்குலாம் போயிருக்கேன். அப்ப கோயிலுக்கு போறப்போ உங்க அப்பா போல இது இல்லை. அப்போ சின்ன கோயிலுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கு முதல்ல விஸ்தானம்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம அதுக்கு தான் கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். நம்ம இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை. முன்னாடி கோயிலுக்குலாம் போய் சரி, வணக்கம். உங்களுக்கு உங்க பேரு? என் பேர் ஆவியுது. உங்களுக்கு எத்தனை பேரும் பேத்தி இருக்காங்களா? பேரன் பேத்திய பேர் 4-5 பேர். பேரன் பேத்தி எல்லாம் 7-10 பேர் இருக்காங்க. இப்போ நீங்க எப்படி வாழ்றீங்க? எப்படி வாழ்றீங்கன்னா, நான் வெளியில் வேலை பார்த்து அந்த காசை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ மாதம் ஒரு பிள்ளைங்க சோறு போடுறாங்க, அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு. இப்போ இருக்கவங்களுக்கு, உங்களோட பேரன் பேத்தி பிள்ளைகளுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு என்னத்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன அவங்க வந்து அவங்கவுங்க பொழைச்சிக்கிற வேண்டியதான். நான் என்ன ஆச்சிருக்கு, நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துட்டு என்கிட்ட ஒன்றும் இல்லை.
அவங்க தான் எனக்கு சோறு போடுறாங்க, மாசத்துக்கு ஒரு லட்சம் பிள்ளைங்க. சரி. வணக்கம். வணக்கம். உங்க பேரு? என் பேரு எம் அந்தோணிசாமி. அந்தோணிசாமி. சரி. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு இப்போ 77 நடந்து. 77 நடந்துக்கிட்டு. சரி சரி. சின்ன வயசுல கோயிலுக்குலாம் போவீங்களா? ஆமாம், அப்போலாம் எப்போ 5 மணிக்கு அப்போ வந்து முழம்பெல்லு வந்து 5 மணி கிராமம் தான். ஆனால் அந்த கிராமத்தில் வந்து வருஷத்தினோட பரிசு தருவாங்க. அது புத்தாண்டு அதிகமான அட்டனன்ஸ் யார் அதிகமாக புரிந்து கொண்டிருக்காங்க. மந்திரங்கள் பூரா திருச்சிருவ மந்திரங்கள்ல இருந்து 10 கட்டளை வரைக்கும் தெரியும். அப்போ சொன்னால் கேட்டாலும் நான் சொல்லுவேன். என்னுடைய வயசில் உள்ள குழந்தை ஆண் பெண் எல்லாமே நான் முந்தி வரேன், நீ முந்தி வரேன்னு கோயிலுக்கு 5 மணிக்கு போவோம். சரி சரி. அப்போ போய் அங்கே வந்து காலையில் ஜெபம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமைகள் வருவதுனாக்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை தான் பூசை நடக்கும். அப்போ தான் சாமியார் வெளியூர்லேருந்து திண்டுக்கல்லேருந்து வருவாங்க, அப்புறம் மதுரைக்கு மாற்றுவாங்க. அப்படியே இருக்கும்போது ரொம்ப பக்தியாக இருப்போம். இளமையில் வந்து அப்புறம் நம்ம சூழ்நிலைக்காக பண்ணி கொடுத்தோம். அப்படின்னாலும் திருமணமானதுக்கு பின்னாலேயும் இறைவன் மேலே நம்ம வந்து இயேசு மேலே உண்மையான விசுவாசத்தோட இன்னைக்கும் அதே போல தான். முடியாமல் தான் ஒரு சில இடத்துக்கு போகிறதில்ல, வர்றதில்லை. சரி சரி. ஆனால் அந்த இது வந்து அந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்கிற மாதிரி இளமையில் கற்றது வந்து இன்னும் அந்த ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி தான் இன்னைக்கும் ராஜபம் காலையில் எழுந்திரிச்சு சொன்ன ஜபம் இப்படிலாம் செஞ்சுட்டு கடவுள் மேலே ஆண்டவர் மேலே பக்தியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி சரி. ரொம்ப நன்றி. வணக்கம். உங்க பேரு, வயசு? 53 வயசு ஆகுது. இப்போ உங்க பேரன் பேத்திகளுக்கு வந்து ஒரு கருத்து சொல்லணும், ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கருத்து சொன்னோம்னா கடவுளோட பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னா எல்லாத்துலயும் போகணும், கலந்துக்கணும், சர்ச்சுக்கு போகணும், அங்க பைபிள் வாசிக்கணும், எல்லாத்தையும் கலந்துக்கணும். அதுல கொஞ்சம் ஆர்வமா இருக்கணும். சரி சரி. நன்றி. உங்க வயசு? என் வயசு 57. உங்க வாழ்க்கை இப்ப எப்படி போயிருக்கு? நல்லா போயிட்டுருப்பா. போயிட்டு போய் சந்தோஷமா இருக்கேன். இருக்க இளைஞர்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும்? இளைஞர்களுக்கு என்ன சொல்லணும், செல்ல பார்க்கறத குறைங்க. நாட்டுக்கு என்ன தேவையோ பாருங்க, குடும்பத்தை பாருங்க, தாயை பாருங்க, கூட பெரியவங்களை பாருங்க, அவங்க எல்லாத்தையும் பேசுங்க, மக்கள் எல்லாரையும் பேசுங்க. பாட்டி, உங்க பேரு? அருள் பாத்திமா தேவி. உங்க வயசு? 69. உங்க பேரன் பேத்தியோட உங்க அனுபவங்களை சொல்றீங்களா? பிள்ளைங்க வந்து சேட்டை பண்ணாலும் கூட நல்ல பிரியமாக இருக்குங்க, என் கூட நல்ல பிரியமாக இருக்குங்க. எனக்கு வந்து எப்படின்னா நல்ல பிள்ளைகளோடு இருக்கிறது ரொம்ப அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சந்தோஷமாக அதுகளோட நல்லா எந்த நேரம் நல்லா ஒரு இதாக நல்லா பேசணும், நல்லா இது பண்ணணும். எல்லாமே பொதுவாக எனக்கு வந்து நிறைய பேரோடு இருக்கிறதா பொதுவாக பிடிக்கும் அப்போ இருந்து. அதனால அந்த காலத்தில் இருக்க காலருக்கு என்ன காலெல்லாம் எங்கெல்லாம் புதுசாக போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் புதுசாக எப்படி அப்பா அம்மா சண்டை போட்டு இருக்காங்க. இப்போ அப்படி கிடையாது. அப்பா அம்மா பசங்க கோயில் வாடிட்டு போயிட்டாங்க. ஆட்டோ பாட முடிஞ்சோன்னு அவர் அது தூக்குறாருல்ல, நம்ம கேட்டால் எப்படி சொல்லி போடுவோம், அதை வந்து அப்படி வெட்டி விட்டுரும். வேணாம் நீங்கள் என்னன்னா அவங்களுக்கு முடிஞ்சோடனே அவங்களுக்கு அப்புறம் அம்மா அம்மா சொல்லிட்டு அதை முழுமொழி போடுறாரு. அப்படி இந்த மாதிரி நடக்குது. 40 வேலை உட்காந்து செய்ய வருது. இப்ப இருக்க இளைஞர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நல்ல முறையில் நீங்கள் வளரணும், பிற்காலத்துக்கு நல்ல ஒரு பதவியில் போகணும். இப்போ இருக்க அந்த இளைய தலைமுறையெல்லாம் ரொம்ப இந்த செல்லுலாம் பார்த்து ரொம்ப இதாக இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு வீட்டில் அம்மா அப்பா சொல்படி கேட்டு பெற்றோர் படி நடந்து நல்லபடியாக அதான் வரணும். இளைஞர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து தாத்தா பாட்டிகளெல்லாம் மதிக்கணும், நிறைய கொடுத்து அன்பு செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க வயசாகிடுச்சுன்னா அவங்க சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வயசானவங்க தான் சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து நம்ம தான் பொறுமையாக அவங்கள அன்பாக கவனிக்கக்கூடியதா நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். புரியுதா? இப்போ ரொம்ப வயசாச்சு, நடக்கலாம் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இப்போ இப்போ கோயிலுக்கு போகணும்னு ஆசையாக இருக்கும். இப்போ பெரிய வீட்டில் பார்த்தீங்கன்னா யாரும் கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்க இளைஞர்களும் பேரை பேத்தி அவங்கெல்லாம் வயசானவங்கள தான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும், அவங்களுக்கு முன்னால் கொண்டு வைக்கணும் அப்படின்றது ஒரு இது வைக்கணும். அது நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகுன்ற ஆசை இப்போதான் எங்களுக்கு ஏற்படும். வயசான பாடுதான் அங்கே போகணும், இங்கே போகணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்ற உணர்வுலாம் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் மதிச்சு எங்களுக்கு தேவையானதை இளம் வயது பிள்ளைங்க செய்யணும். ஏன்னா நீங்கள் எங்களை கவனிக்காமல் போகக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். நீங்க சொல்றீங்களா? கோயிலுக்கு போகணும்னு ஆசை இருக்குப்பா, வர முடியல. வெட்டி நீர் இருந்தா கூட்டிட்டு வந்துடுவான், ஜெபச்சி இருந்தா கூட்டிட்டு வந்துடும். ஏன்னா கூட்டிட்டு வர ஆளுங்க காலையில இருந்து நடந்து போயிட்டு சமயநாடு வரைக்கும் இருக்க 10 பேர் நடக்கும் என்னால. இப்போ நடக்க முடியுது. இதுல இருந்து நான் நடந்து வரக்கூடிய உட்காந்துடணும். அதனால கோயிலுக்கு போகணும்னு ஆசை, ஜெபம் பண்ணணும்னு ஆசை, உட்கார்ந்து இருக்கணும்னு ஆசை. அப்புறம் திருப்பி கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இருக்காது. முக்கியமா அதுதான். எல்லா வயசானவங்களுக்கு காரணம் எல்லாம் தனித்தனியா போயிடுறாங்க, பாக்குறதுக்கு ஆள் இல்லை. அவங்க திருப்பதி பூசையில போய் கலந்துக்கிறேன்னா அவங்களை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லாம அது ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு அந்த முதியவர்களை கொண்டு போய் மாசுக்கு கொண்டு போய் விடுற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்றதுக்கு அது முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணி செய்யாதான் எங்களுக்கு. உங்க பேரு? உங்க பேரு? உங்க வயசு? உங்க வயசு? இப்ப இருக்க இளைஞர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். கோயிலே சர்ச்சு எல்லாரும் என் பேர் தெரசா, என் வீட்டுக்கார் பேர் பிரகாஷ். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா 2 பசங்க ட்வின்ஸு. பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். 2 சின்ன பசங்க தான், இப்போ தான் 1.25 வயசு ஆகுது. 2 பேருமே ஃப்ரீ டைம் பேபி தான். அவங்க பிறக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிறந்தானுங்க. இப்போ நல்லா ஆக்டிவாக நல்லா துருத்துருன்னு ஓடி ஆடிக்கிட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பேர பிள்ளைகள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப 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 அளவே இல்லை. குழந்தைகளுக்கு பிடிக்கின்றதுக்கு அளவு இல்லாத 2 பிள்ளையுமே நாங்கள் 2 பேரும் உயிராக நினச்சிக்கிட்டு இருக்கோம். உங்கள் பேர பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? இல்லை, அண்ணன் தம்பிகளும் ஒத்துமையாக இருக்கணும். கடவுளோட பிள்ளையா, பெரியவங்களுக்கு பெற்றோர்கள் கீழ்க்க நடந்துக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். நல்லா படித்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையில் அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதை படித்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறி 4 பேருக்கு எடுத்துக்காட்டுற பிள்ளையாக வளரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நன்றி. பேர் சூசி அரைக்கும். உங்கள் பேர பிள்ளையில நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்ன? ஆச்சரியப்படணுமா? படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க, சொன்ன பேச்சு கேட்டுக்குருவாங்க. எதிர்காலம். என் பேர் சின்னமாமேரி, வீட்டுக்காரர் பேர் இன்னாசி. 4 பேர பிள்ளைங்க. உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? தெய்வ பக்தியாக இருக்கணும், உடல் உள்ள ஆன்ம பலத்தோட வாழணும், இறைவன்ட்ட வேண்டாம். இப்போ உங்கள் பேர பசங்க சில நேரத்தில் நீங்கள் கஷ்டமாக இருக்க நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அது என்ன சொல்லியிருப்பாங்க? முடியாதப்ப எங்களுக்கு ஆறுதலாக இருக்காங்க. அவங்க தாத்தாவுக்கு முடியலன்னா ரொம்ப ஆறுதலாக இருப்பாங்க. எதிர்காலத்தில் வர காலத்தில் உங்கள் பேர பிள்ளை எந்த மாதிரி ஒரு இடத்துல, ஏதாவது இப்போ ஒரு பெரிய இடத்துல இருக்குன்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி இடம்னா அது என்ன இடம்? பெரிய இடம்னா அவங்க படிப்புக்கு தக்கனதான் அவங்க பெரிய இடத்துக்கு போக முடியும். அது ஆண்டவரோட சித்தமும் வேணும். அப்போ தான் அவங்க பெரிய இடத்துக்கு போக முடியும். எல்லாருக்கும் நல்ல பிள்ளைகளாக நடந்தால் தான் நல்லா ஒரு எதிர்காலமும் இருக்கும். தாத்தாவுக்கு தமிழ்ராஜ், ஸ்டெல்லா, என் பேர பிள்ளைங்க பேரன் 3, பேத்தி 1, 4 பேர். எதிர்காலத்தில் உங்கள் பேர பிள்ளைகள் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? எல்லோரும் கூட சந்தோஷமாக இருக்கணும், நல்லா பழகணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். இப்போ உங்களுக்கு 2 பேரங்களும் யூத்தில் இருக்காங்க, சரிங்களா, இளைஞர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் இளைஞர்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரினா நீங்கள் என்னவா கொடுப்பீங்க? என்ன அது என்னென்னு சொல்கிறது? படிப்பு நிலையில் இருக்கிறாங்க, நம்ம அட்வைஸ் பண்ணுங்கிறது இல்லை. அவங்களாவே நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. பழக்க வழக்கங்கள் எல்லோரோடையும் செய்து பண்ணுறது. இப்போ வெளியில் தங்கி படிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கிது.
என் பேர் சவரியம்மாள். மூத்த பேரன் பேர் லியோனல் மேக்சிமஸ் ஆண்டனி. ரெண்டாவது பேரன் பேர் ஷான் டேரியஸ் ஷார்ப். மூணாவது பேரன் பேர் டிலன் வின்ஸ்டன் ஷார்ப். உங்கள் பேர பசங்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? பேர பசங்களை நல்லாவே பிடிக்கும். சேட்டை பண்ணுறப்ப தான் அடிக்க தோணும். சரி, ஓகே. உங்கள் பேர பசங்களுக்கு நீங்கள் அடிக்கடி பண்ணுற அட்வைஸ்னால் என்ன? அட்வைஸ்னால் சொல் பேச்சு கேட்கணும், சாமி கும்பிடணும், நல்லா கோயிலுக்கு போகணும், வைக்கணும் எல்லாம் சொல்லுவோம். பொய் சொல்லக்கூடாது, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் பேர பிள்ளை வந்து எதிர்காலத்தில் என்னவா இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? அது அவங்கவுங்க விருப்பம். நம்ம விருப்பம் வந்துட்டு ஈடாகுமான்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியே ஆகட்டும். சரி, நன்றி ஆச்சு. என்னோட விருப்பம் வந்துட்டு மேக்சிமம் ஃபாதராக போகணுன்றது தான். நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்ம வேண்டதான் முடியும். அதுபடி நடக்கிறது கடவுளுடைய கையில் தான் இருக்குது. இப்போ உங்கள் பேர பசங்களும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எல்லா மக்களும் எனக்கு நல்லா பிடிக்குவியா. இப்போ நீங்கள் சில நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கல்ல, அப்போ உங்கள் பேர பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது 2 வார்த்தை ஏதாவது ஆறுதலாக சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன வார்த்தை, எந்தெந்த சமயம்? என்ன பையே எங்கள் வீட்டுக்கு வாங்க பையே, எதுக்கு அங்கே இருக்கீங்க, அத்தை வீட்டில் இருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல மரியாதையும் உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு பயன். ஆனால் அத்தை வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு அவ்வளோவா சாத்தியப்படலை பையே அப்படின்னு சொல்லுதுங்க. நான் தான் வேண்டாப்பா, என்னால் முடியாத காலத்தில் அத்தைகிட்ட இருந்தால் அன்போடு நான் எதையும் வாங்கி சாப்பிட்டுக்குருவேன். எனக்கு அது ஒரு சந்தோஷம் அத்தைகிட்ட இருக்குது. அதனால தான்ப்பா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப. பேர் வந்து ரெஜினா மேரி. பேர குழந்தைகள்னு 2 பேத்தி, 2 பையன். அவங்களுக்கு மூத்த பையனுக்கு ஒரு பொண்ணு, 2வது பையனுக்கு ஒரு பொண்ணு, 2 பிள்ளைங்க இருக்குது. இப்போ உங்கள் பேர பிள்ளை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப எனக்கு பிடிச்சது, எனக்கு தோணுன்னா இப்போ அதுதான். அது பாச்சு. இப்போ வந்து நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, யூத்து இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சின்ன கருத்து, உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்த ஒரு கருத்து சொல்கிறேன்னா என்ன கருத்து சொல்லுவீங்க? பிள்ளைங்க முதல்ல பெற்றோர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கிடணும். இந்த உலகமே ஒரு பாதுகாப்புன்றது கிடையாது. வெளியில் போயிட்டால் முதல்ல ஃபோனுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. ஃபோனு கொடுக்கவும் செய்யணும், அதில் நல்லதுகள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பெற்றோர்கள் அவங்களுக்கு சுதந்திரமும் கொடுக்கணும், அவங்கள எப்படி டீல் பண்ணணுமோ பண்ணணும். ரொம்ப பிடிக்காமல் அவங்க இதிலே ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி போய் பிள்ளைங்களும் பெற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுக்கிடணும். நன்றி. என் பேர் ஜெயமாலா மேரி, ஹஸ்பண்ட் பேர் ஜேம்ஸு, ஒரு மகன் பேர் 2 பேர பசங்க. நீங்கள் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு ஞானத்தில் அறிவில் வளர்க்குறதுக்கு கொடுக்குற அட்வைஸ்லாம் என்னென்ன? டெய்லி குடும்ப ஜெபம் செய்யணும், நல்ல ஞானத்திலும் கோயிலுக்கு போக நல்ல ஒரு பழக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி. உங்கள் பேர பிள்ளைய எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? நல்ல ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளாக நல்ல ஞானத்திலும் அறிவிலும் கடவுளுக்கு பயந்து நல்ல பிள்ளைகளாக வளரணும்.